மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் 12ஆம் வகுப்பு வணிகவியல் பாடத்தில் அலகு 1 அத்தியாயம் 2க்குரிய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். குருவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின், திட்டமிடுதல் என்றால் என்ன? விடை பக்கம் எண் 12. 12வது பக்கத்துல திட்டமிடுதல் ஹெட்டிங் இருக்கும். அதுல 1 2 3 4 5 6வது லைன் திட்டமிடுதல் ஆரம்பிச்சா இங்க இருந்து ஆரம்பிச்சு இந்த ஆகும் வரைக்கும் குறிச்சுக்கோங்க. இது குருவினா 1க்குரிய விடை. குருவினா 2 செயலூக்கம் அளித்தல் என்பதன் பொருள் தருக. விடை பக்கம் எண் 13. 13வது பக்கத்துல செயலூக்கம் அளித்தல் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு மோட்டிவேட்டிங் அப்படின்னு ஹெட்டிங் இருக்கும். அதுல 2வது லைன் ஒரு பணியை ஆரம்பிச்சா அங்கிருந்து ஆரம்பிச்சு உள்ளடக்கி உள்ளது இது வரைக்கும் குறிச்சுக்கோங்க. இது குருவினா 2க்குரிய விடை. அடுத்ததா 3வது கேள்வி, மேலாண்மையின் துணை பணிகளை பட்டியலிடுக. விடை பக்கம் எண் 13. அதுல உங்களுக்கு தெரியுமான ஒரு பேராகிராஃப் இருக்கும். அதுக்கு கீழே துணை பணிகள் ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங் முழுவதையும் குறிச்சுக்கோங்க. இது குருவினா 3க்குரிய விடை. அடுத்ததா 4, திட்டமிடுதலுக்கு பயன்படுத்தப்படும் பாரம்பரிய பழமொழிகள் என்ன? விடை பக்கம் எண் 12. அதுல திட்டமிடுதல் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங்ல ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு முதல் 3 லைன் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது குருவினா 4க்குரிய விடை. அடுத்ததா சிறுவினாக்கள், மேலாண்மையின் முதன்மை பணிகளை பட்டியலிடுக. விடை பக்கம் எண் 12. அதுல ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 7 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. திட்டமிடுதல், அமைத்தல், பணியமர்த்துதல் அப்படின்னு 7 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. 7 பாயிண்ட்டுமே பாயிண்ட் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் 3 போட்டு இந்த 7 பாயிண்ட்டுமே எழுதிக்கோங்க. இந்த சிறுவினா 1க்குரிய விடை. அடுத்ததா சிறுவினா 2, பணி அமர்த்துதலின் முக்கியத்துவம் பற்றி கூறுக. விடை பக்கம் எண் 12. 12வது பக்கத்துல பணி அமர்த்துதல் அப்படின்னு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங் முழுவதுமே மார்க் பண்ணிக்கோங்க. இது சிறுவினா 2க்குரிய விடை. சிறுவினா 3, நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு முக்கிய தகவல்களை எவ்வாறு தெரிவிக்கப்படும்? விடை பக்கம் எண் 13. அதுல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல 3வது லைன் சுற்றறிக்கைகள் அப்படின்னு இங்க இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் இது சிறுவினா 3க்குரிய விடை. அடுத்ததா பெருவினாக்கள், மேலாண்மையின் பல்வேறு பணிகளை விளக்குக. விடை பக்கம் எண் 12 மற்றும் 13. ஏதாவது 5 பாயிண்ட் எழுதினா போதுமானது. 12வது பக்கத்துல முதன்மை பணிகள் ஹெட்டிங் இருக்கும். டோட்டலா நமக்கு எத்தனை பாயிண்ட் இருக்கு அப்படின்னா 7 பாயிண்ட் இருக்கு. இதுல நீங்க ஏதாவது ஒரு 5 பாயிண்ட் எழுதுனா என்ன செய்யுது அப்படின்னா போதுமானது. இது வரைக்கும் எத்தனை பாயிண்ட் இருக்கு அப்படின்னா 7 பாயிண்ட் இருக்கு. இந்த 7 பாயிண்ட்ல ஏதாவது ஒரு 5 பாயிண்ட் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எழுதிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.